வணக்கம். தேவையில்லாத ஒரு ட்ரேடிங் செஷன்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு இது பயங்கர கன்ஃபியூஷனாக வரும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், 6.25 மணி நேரம் ஒரு பார், ரைட், 1 டே பார், திடீர்னு நடுப்புற 2 ஹவர்ஸ் பார், அதில் நடுப்புற ஒரு 1 ஹவர் பிரேக்கு. பட்டு கேவலமாக இருக்கும். பார்ஸ் எல்லாம் ரெகுலர் பாராக இருக்கும். வால்யூம் பார்த்தா புஷ்குன்னு கீழே இருக்கும். அனாலிசிஸில் ஒரு அடி வாங்கும். இது மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் ஹூவர் இட் இஸ் நிச்சயமாக டெக்னிக்கல் அனாலிஸ்ட்டை வச்சுட்டு தான் பண்ணி ஆகணும். நீங்கள் எடுத்து பாருங்கள், வெஸ்டர்ன் வேர்ல்டில் மோஸ்ட்டாக, ரைட், அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கும் போதும் 1 ஹவர் பார், அதாவது அவர் கணக்கில் தான் வரும். நம்ம ஊரில் மாதிரி 9 o'clock ஓப்பன் பண்ணலாம், 9:15 ஓப்பன் பண்ணுறது சரி, நம்ம பேசக்கூடாது. 9:15 to 3:15 வருது, 6 ஹவர்ஸ். கடைசியாக ஒரு 1 ஹவர் பார் போட்டிங்கன்னா அந்த 15 minutes இது வருது. எனிவே, நம்ம பேசக்கூடாது, பேசுறதுக்கான அதிகாரம் கிடையாது. பேசினா நிறைய பேருக்கு கோவம் வரும். மார்க்கெட் ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் நடத்தினாங்க. நிஃப்டி 35.9% அப்பு, பாயிண்ட், ரைட், 0.16% அப்பு. அன்னைக்கு ஒன்றும் பெருசாக நடக்கல. ஆனா என்ன ஆகுதுன்னு சொன்னா, அன்னைக்கு ஒரே நாள்ல ட்ரேடிங்ல ஜைடஸ் லைஃப் அப்பர் சர்க்கியூட், ரைட், வால்யூமே இல்லை, ஆனா அப்பர் சர்க்கியூட் ஒன்று. ரெண்டாவது பாலகிருஷ்ணா, ரைட், பாலகிருஷ்ணாவும் ஆல்மோஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, 5% அப்பு. பாலகிருஷ்ணா ஸ்டாக் ரொம்ப நாள் கீழே விழுந்துட்டு இருந்துச்சு, நல்ல ஒரு கன்சாலிடேஷன் பண்ணி அப்படி போச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு நல்ல வால்யூமோட அப்பா இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேற்று ஹிண்டல்கோ 660 வந்துருந்துச்சு. நெஸ்லே, பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ், இதெல்லாமே இருக்கு. முந்தா நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சாட்டர்டே அன்னைக்கு உலக பொருளாதாரமும் இந்தியா பொருளாதாரமும் சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அதுல கேபெக்ஸ் பத்தி நான் போட்டுட்டு இருந்தேன். கேபெக்ஸ்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன். நீங்க நான் 100 சப்பாத்தி போடுறேன்னு சொன்னால், நம்ம சப்பாத்தி பிசினஸ்ல இறங்கினால எப்பயுமே சப்பாத்தினா வருது. இன்னைக்கு நான் 100 சப்பாத்தி போடுற இடத்துல நான் 150 சப்பாத்தி போடுறேன்னு சொன்னா, அந்த எக்ஸ்ட்ரா 50க்கு நம்ம தனியா ஃபேக்டரி நம்ம போடுவோம். அது மாதிரி கேபெக்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கவர்மெண்ட், அதாவது நம்மளோட பொருளாதாரம் கொஞ்சம் அப்படி 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 இருந்தப்போ கவர்மெண்ட் ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி கொரோனா டைம் ஆகட்டும், போஸ்ட் கொரோனா ஆகட்டும், 2023லலாம் சூப்பர்பா கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. மெயினா எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ரயில்வேஸு, பவர், அது மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இது நேச்சுரல் ப்ராசஸ். உலகத்தில் எங்கேயுமே சரியா வரலன்னு சொன்னால் கவர்மெண்ட் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அசெட் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரீயா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே இந்த ஃப்ரீ மணி டிரான்ஸ்ஃபர்ன்றது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. தேவையில்லாதவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறது மிக 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 தவறு. இது நாட்டோட பொருளாதாரத்தை காலி பண்ணிடும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வெனின்சுலா, ரைட், ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கண்ட்ரி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் மார்க்கெட் இருக்கிற கண்ட்ரி காணாம போச்சு. இந்தியாவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மாநிலத்தை பத்தி நம்ம பேசலாம். ஒன்று வெஸ்ட் பெங்கால், இன்னொன்று கேரளா. வெஸ்ட் பெங்காலோட பொருளாதாரம், ரைட், வெஸ்ட் பெங்காலோட பொருளாதாரம் ஏஷியாலேயே ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் நாடா இருந்துச்சு. நாடு, ரைட், ஒரு நாட்டோட அளவுக்கு அது இருந்துச்சு. இந்தியாஸ், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க இருக்கு? காணாம போச்சு. கேரளா எடுத்துங்க, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ஸ்டேட்டு, கையில் கேஷ் கிடையாது, ஃப்ரீ, ரைட். அடுத்தது கர்நாடகா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேயும் ஆல்மோஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், டிஎம்கே கவர்மெண்ட் வந்தப்போ வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க. வெள்ளை அறிக்கையில என்ன சொன்னாங்க? வர கேஷ்ல 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம்னு சொன்னால் அதுல 85 ரூபா போயிடுது. எங்க போயிடுது? ஆளுங்க சம்பளம், கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு சம்பளம், பென்ஷன், வட்டி, ரைட். இது போயிடுச்சுன்னு சொன்னால் மீதி 15% வச்சுதான் டெவலப்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 15%லயும் ஃப்ரீ, நிறைய ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்காங்க. அது போச்சுன்னா ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு? 2 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி இருந்துச்சு, வட்டி எல்லாம் சேர்த்து 85%னாங்க. எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஆக போகுதுன்றது தெரியாது. எப்பயுமே இந்த ஃப்ரீன்னு கொடுக்கும்போது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தெர் இஸ் நத்திங் கால் ஃப்ரீ லஞ்ச், ரைட். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கை வைப்பாங்க. எங்க கை வச்சாங்க? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இபி, டாஸ்மார்க்கோட ரேட்டை ஏற்றிட்டாங்க, பாட்டில் ரேட்லாம் ஏற்றிட்டாங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ரேட்டை ஏற்றிட்டாங்க.
சரி, நம்ம இதுக்குள்ள போகணும். நம்ம வந்து கேபெக்ஸ் பத்தி நம்ம பேசணும். கேபெக்ஸ் போதும் பிரைவேட் கேபெக்ஸ் வந்துச்சுனால் எப்பயுமே வந்து நல்லது. பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரியலா பொருளாதாரம் நல்லா இருக்குன்றது அர்த்தம். December 3rd எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. 5 மாநில ரிசல்ட் வந்தோடனே திடீர்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து பாருங்களேன், நிறைய கம்பெனிஸ் 50,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி அப்படின்றது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பத்தி டீட்டெயிலா வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். இந்த வரிசையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்து வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நான் வந்து 40,000 கோடி இன்வெஸ்ட் பண்றேன். அதுல 2 வருஷத்துக்குள்ள நான் வந்து 12,500 கோடி இன்வெஸ்ட் பண்றேன். அதுல ஒரு 8,500 கோடி ஐசிஇ இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின், நம்ம ரெகுலர் பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி. அதுக்கு மஹேந்திரால பெட்ரோல் கிடையாது, டீசல் வண்டி, டீசல் இன்ஜின் மேனுஃபேக்சரிங். அடுத்தது ஒரு 4,000 கோடியோ 3,000 கோடியோ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பண்றேன்னு. நேத்து டாடா மோட்டார்ஸ் 43,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், நியூ டெக்னாலஜிஸ்க்கு. ஜிஎஸ்டபிள்யூ ஏற்கனவே அவன் வந்து மானாவாரியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. பெட்ரோலு, சரி, வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங், ஸ்டீல் ஃபேக்டரி, பேட்டரி ஃபேக்டரி, இதெல்லாம் வந்து ஒரிசால பெரிய லெவல்ல பண்ணியிருக்காங்க. அவங்களும் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்களேன், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ண அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு, இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2024, 2026ல வந்து எப்படி பொருளாதாரம் இருக்குன்றத நினைச்சு பாருங்க. ஸோ டஃப் டைம்ல வந்து எப்பயுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிவிஷன்ஸ் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் டெஃபினட்டா நம்மளோட பொருளாதாரம் அடுத்த 2-3 வருஷத்துல பெரிய லெவல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரைட் நவ், ரைட், இந்த ப்ரோக்ராம் வந்து அரௌண்ட் 6:45 பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் தொண்டை சரியில்லை அண்ட் கொஞ்சம் டல்லாக இருக்கிறோம். ஸோ கேப் வந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ரைட் நவ் கிஃப்ட் நிஃப்டி 22,625 அந்த லெவல்ல வந்து நிக்குது. ரைட் நவ் 6:45 ஆகுது. கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,625 இருக்கு, -23. ஒரு கிளாரிட்டி இல்லாத மார்க்கெட் நிக்குது. நேத்து, அதாவது சாட்டர்டே இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் போதும், ரைட், இன்னைக்கு வந்து பாம்பேல எலெக்ஷன்னால வந்து தூங்கிட்டு இருக்கு, மார்க்கெட் தூங்கிட்டு இருக்கு. க்ளோஸ் ஆகும்போதும் 22,543. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 75 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல நிற்குது. இது வந்து ப்ளஸ்ஸா கேட்டால் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரைட் நவ் உலக மார்க்கெட் பூரா ஒரு டென்ஷன்லேயே நிற்குது. காரணம், ஈரான் ஜனாதிபதி பிளெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார், ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கஷ்டமான விஷயம். பட் உலகம் வந்து இது வேற மாதிரி பார்க்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து ஈரான் வந்து இது வேற மாதிரி பார்க்கும். இஸ்ரேல் ஹமாஸ் தகராறுல இப்போ வந்து ஈரான் தெரிஞ்சோ தெரியாதையோ இன்டைரக்டா உள்ள வந்திருக்கு. அப்ப அந்த போர்ல வந்து என்ன நடக்க போகுதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல வந்து ஒரு மானாவாரியா வந்து ஈரானுக்குள்ள வந்து ராக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் சிட்டியில விட்டுருக்காங்க. ஆன்லைன்ல பார்த்தாங்கன்னா அந்த சிட்டி பேர்லாம் தெரியும். அந்த சிட்டியில வந்து ஈரானோட நியூக்ளியர் ஃபேக்டரி இருக்கு, ட்ரோன் ஃபேக்டரி இருக்கு, அதே மாதிரி அங்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் அண்ட் மிலிட்ரி ஸ்டேஷன் இருக்கு. சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. அப்ப இஸ்ரேல வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குது, நீ எவ்வளவு தூரமா இருந்தாலும் நான் வந்து அடிப்பேன். நீ வந்து உங்களோட பினாமி ஆட்கள், ரைட், ஹூத்து மிலிட்டன்ஸ், லெபனான்ல இருந்து இருக்கிற தீவிரவாதிங்க, இல்ல ஹமாஸ் மூலமா நீ அடிச்சால் நான் உன் இடத்துல வந்து அடிப்பேன்றது இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இதுல என்ன பியூட்டின்னு சொன்னால், இஸ்ரேல் அடிச்சவனும் சொல்ல, ஈரான் அடி வாங்கினவனும் சொல்ல. இந்த விஷயத்த வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. லீக்னா அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க, இஸ்ரேல் வந்து இப்படி அடிச்சிருக்குன்றது. இது வந்து ஆமா அடிச்சிருக்குன்றது ஈரானும் சொல்ல, இல்ல அடிக்கலன்றது அவங்க டினையும் பண்ணல. ஸோ இந்த டென்ஷன் வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இன்னொன் சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், நேத்து வந்து இது மாதிரி அவங்களோட ஜனாதிபதி இறந்து போனது. இப்ப இன்டர்நேஷனல் லெவல் என்ன நடக்க போகுது, முத கேள்வி. ரெண்டாவது, நாளைக்கு இல்ல இந்த அடுத்த 2-3 மாசத்துல ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான் நடக்குமா? சான்சஸ் ரொம்ப கம்மி. இஸ்ரேல்ல இருக்கிற நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப கம்மி.
இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்தாலும் ஆல்மோஸ்ட் 6.7 லட்சம் பேர் வேணும். அவங்கள்ட்ட அவ்வளவு பெரிய படபலம் இருக்கா? இன்னைக்கு டேட்ல கஷ்டம். ரெண்டாவது, யூஎஸ்ல எலெக்ஷன் வருது. ஏற்கனவே இந்த ஹமாஸ் அடிக்கிறன்ற பேர்ல இஸ்ரேலோட பேரு, இஸ்ரேலோட பிரதமரோட பேரு நாரி போய் கிடக்குது. யூஎஸ்ல ஸ்ட்ராங் லீடர்ஸ் கிடையாது டு மேக் எ டிசிஷன்ஸ், ரைட்? என்ன நடக்க போகுதுன்றது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இது மாதிரி கேள்வி இருக்கும் போதும் உலகத்துல ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ என்ன ஆகும்? நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில ஓப்பன் பண்ணோடனே கோல்டு ஆல்மோஸ்ட் ஒரு $25-30 ஷூட் ஆச்சு. சில்வர் ஒரு 4% அப் ஆச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சில்வர் இன்ட்ராடேல ஆல்மோஸ்ட் 1 lakh பக்கமா போய் டச் பண்ணிட்டு அப்படி தொட்டுட்டு திரும்பி வந்திருக்கு. நான் சொல்றது ஹோல்சேல் மார்க்கெட் ரேட்ல, ஆன்லைன் இது கிடையாது, எம்சிஎக்ஸ் ரேட் நான் சொல்ல. ஸோ இப்படி இருக்கும் போதும் ரைட் நவ் கூட நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 1 kg சில்வர் 94,200 rupeesல இருக்கு. கஷ்டமா இருக்குல்ல? 94,000க்கு போயிருக்கு. போன வாரம் 82,000ல இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 12 ரூபா ஏறி இருக்கு. சில்வர்ல 12,000 ரூபா ஒரு 10% 15% ஏறுதுன்னு சொன்னால் கொலை குத்து, ரைட்? கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடேல ஹோல்சேல் மார்க்கெட்ல 7,750 வரைக்கும் போயிருக்கு. இப்போ ரைட் நவ் 7,670 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி டென்ஷன் எல்லாமே நிச்சயமா மேலே ஏறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் ஈரான் தீபாவளி கொண்டாடிச்சுன்னு வச்சுங்க, அங்க ஒரு 10 மிசைல் விடுறான், இல்லை வரப்போற கப்பல் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆயில் ப்ரைஸ் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அக்னி ஆண்டுல, சரியா? குரோத ஆண்டு, அக்னி ஆண்டுல குரோத ஆண்டு. ஸோ டெஃபினட்டா இது எல்லாமே இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் சரியால அண்ட் ரைட் நவ் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டிஸ் இல்லை, ரைட்? அண்ட் மார்க்கெட் மேலே போகுமா, கீழே உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பெருசா கீழே சரியறதுக்கான இம்மீடியட் வாய்ப்புகள் கிடையாது. ஆஸ் ஆன் டுடே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டேட்டஸ் கோர் தான் நம்ம பார்க்குறோம். நேத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு. முந்தா நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் வாஸ் மோர் ஆஃப் எ மெட்டல் செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு. நேற்று பவர் செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு. நேற்றெல்லாம் கணக்கே எடுத்துக்கூடாது, பட் பவர் செக்டார்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு உலக மார்க்கெட் பூரா ஒரு டைரக்ஷன் இல்லாத வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது யூரோப் ஆகட்டும், ஏஷியன் ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், எதுவுமே டைரக்ஷன்ஸ் காட்டல. அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் 10 மேலே போயிருக்கு. க்ரூட்ல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ரூபி அதே லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி நாளை காலையில சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தந்தாப்புல ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.